ஆண்டவர் இல்லாம நம்ம இல்லைன்னா ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுங்கன்னு சாராள் சொன்னது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு? அது துக்கமா இருந்துச்சு. ஏன் துக்கமா இருந்துச்சு? ஐயோ நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பாடு பட போற? ஒரு பாடம் படல. சூப்பரா. இன்னும் சொன்னா இஸ்மவேல் தான் நல்ல டாப்ல போயிட்டு இருக்கிறான். நீ பாத்தீங்கன்னா தெரியும். அவன் எங்க பார்த்தாலும் ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஐயோ நம்ம இல்லைன்னா சில காலையிலே உட்கார வச்சு இல்ல இவைகளை நினை. யாக்கோபே, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யாக்கோபு என்ன சொல்லுவா தெரியுமா? எங்க அம்மாவை அப்படிமாரு. உங்க அம்மா எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க யாக்கோபே? ஆமென். கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஃபேவர் யார் மூலமா கிடைச்சது? அது எங்க அம்மா மூலமா கிடைச்சது. அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது? எங்க அம்மா மூலமா. இப்போ எங்க அவங்க? இப்போ இல்ல. யோசேப்பே, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யோசேப்பே, அது எங்க அப்பாவை பிடிக்கும். எப்படி உங்க அப்பா பிடிக்கும்? ஓ எங்க அப்பா எனக்கு அப்படிதான் பெஸ்ட், பல்லவர் நாங்கி பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட். 17 வயசுக்கு அப்புறம் உங்க அப்பா எங்க? எங்க அப்பா அங்க இருக்கிறாங்க. இப்போ உங்க கூட யார் இருக்கிறா? இப்போ 17 வயசுல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்துல உங்க அப்பா உனக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. ஏன்? எங்க அப்பா நான் இல்லைன்னே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி யோசேப்பே? க்ளோரி. யாக்கோபே, நீ இவைகளை நினை. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. இந்த எண்ணம் இல்லாததுனால அநேக கவலைகள் நமக்குள்ளே குடியிருக்கிறது. எதை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், நாளைய குறித்த கவலை. ஆண்டவர் சொல்றார், நாளைய குறித்த காரியத்துக்காக நீ கவலைப்படாத. அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். ஆமென். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள். அடிக்கடி சொல்ற வார்த்தை, மறுபடியும் சொல்லுகிறேன். காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு தெரியுமா? அப்போ நாளைக்குள்ள கிருபையை கர்த்தர் எப்பதான் தருவார்? நாளைக்கு காலையில். இன்னைக்கு கர்த்தர் தந்த கிருபை எதுக்கு தெரியுமா? இந்த நாளை காணவும் இந்த நாளை கடக்கவும். இன்னைக்கு கர்த்தர் தந்த கிருபைய நாளைய குறித்து கவலைப்பட்டு என்னாக்கிற கூடாது, வீணாக்க கூடாது. ஏங்க, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு கர்த்தர் தந்துட்டாரா, அது ஆசீர்வாதம். தரலையா, நாளைக்கு நடக்கும் அதிசயம். நீங்க அவரை நோக்கி பாருங்க. உண்டாக்கி உங்களை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யார் வச்சிருக்கிறா? அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், யாக்கோபே உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை நான் தான் இப்படி வச்சிருக்கிறேன். நீங்க தானே வச்சிருக்கிறீங்க. கேரி தாட்டண்டையில போய் ஒளித்திருக்க சொன்னது யாரு? கர்த்தர். அப்ப யார் தான் போஷிக்கணும்? போஷித்தாரா இல்லையா? சாரிபாத்துக்கு போக சொன்னது யாரு? அப்ப யார் தான் போஷிக்கணும்? போஷித்தாரா இல்லையா? ரெண்டு பேரா சீஷர்கள் அனுப்பினார்ல ஆண்டவர். என்ன சொன்னார்? நீங்க வழிக்கு என்று எதையுமே எடுத்துட்டு போகாதீங்க. எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்தாங்கல்ல. திரும்பி வந்தவங்கள்ட்ட இயேசு ஊழியத்தை முடிக்கும் போது கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நான் உங்களை ரெண்டு பேரை அனுப்பி விட்டேன்ல, யாருக்காவது ஏதாவது குறைவு இருந்துச்சா? அப்படி கேட்டப்ப சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணுமே குறைவு கிடையாது, ஒன்றுமே குறைவு இல்லை. ஏன்னா அனுப்பி விட்டது யாரு? கர்த்தர். இஸ்ரவேலரை வனாந்திர வழியா நடத்தினது யாரு? அப்ப யார்தான் போஷிக்கணும்? இன்னைக்கு நீங்க பயணிக்கிற பாதையில நீங்களா நடக்கிறீங்களா, கர்த்தர் கொண்டு போறாரா? யாக்கோபை இவைகளை நினை. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத, கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல, ஆனா நடத்துவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன்.
எனவேதான் ஏசாயா 44:8 கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சி. இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை திரும்பி பாரு. முன்னறிவித்து விளங்க பண்ணி இருக்கிறல்ல, நீங்க தான் சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது உங்க பாஸ்ட் லைஃபை திரும்பி பார்த்தா நிறைய காரியங்களுக்கு கர்த்தர் என்ன சாட்சியா வைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. நிறைய விஷயத்துக்கு, எல்லா விஷயத்துக்குமான்னு கேட்டா இல்ல, ஆனா நிறைய, அதுதான் ஆண்டவர் சொல்றார். உன் லைஃப்ல எவ்வளவு சாட்சி இருக்குல்ல, உன் வாழ்க்கையில எவ்வளவு நீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஆண்டவர் சொல்ற, ஒருவனையும் எனக்கு தெரியாது, நீ இருந்தா சொல்லு, எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில ஆமே, நீ கண்ணீர் வடிக்கும் போது கண்ணீர் துடைக்கிறவராய் நான் தான் இருந்தேன். வேறொரு தேவன் இல்லையே, எனக்கு ஒருத்தனையும் தெரியாது. யாபோக்காற்றின் கரையில் நீ அழுத போது நான் மட்டும்தான் இருந்ததா எனக்கு ஞாபகம். யாக்கோபே, வேற யாராவது வந்தாங்களா? யாக்கோபே, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, வேறு ஒருவனையும் அறியேன். நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த கால வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏதுவாய், ஆமென், அவர் என்னில் சிலவற்றை காண விரும்புகிறார். அதுதான் யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை தொடவே இல்லை. மாறாக யாக்கோபு தான் அவரை பிடிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். ஒரு ஆள்கிட்ட நான் போறேன்னு சொல்றாங்கன்னா, அந்த ஆளு, அந்த நபர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. யாக்கோபை கர்த்தர் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, யாக்கோபு என்ன தன்னை கொடுக்கல. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். பேதுரு தன் படகை முழுமையாக கொடுத்தார். அவர் அந்த படகை நிரம்ப வைத்தார். எவரு வீட்டுல கர்த்தர் சொன்னவங்களை உள்ள வைக்கிறான், கர்த்தர் வெளியே போன்னு சொல்றவங்களெல்லாம் வெளியே விரட்டுறான். எவரு அதுல சொந்தக்காரங்க, 1 விட்டவங்க, 2 விட்டவங்க, 5 விட்டவங்க, பட்டம் விட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவர் சொல்ற, பேதுரு, யோவான், யாக்கோபு உள்ள இருக்கட்டும், அப்பா அம்மா நெல்லுங்க, மீதி எல்லாம் வெளியே போங்க. உடனே எவரு ரெடி இல்ல ஆண்டவர், அவங்க எல்லாம் எனக்கு 1 விட்டவங்க, 1 விட்டேன், வெளியே போச்சல அவங்கள. என் வீட்டில், என் லைஃப்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானம் எடுக்கிற இடத்துல நான் அவரை வச்சுட்டேன்னு வைங்கள. இன்னைக்கு நிறைய பேர் இதுல தான் கோட்டை விட்டுறோம். அந்த இடத்துல கிரியை நடக்காது. நான் அப்படி அல்ல ஆண்டவர், அதெல்லாம் முடியாதுன்னா கிரியை நடக்காது. அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. நாசரேத்தூர்ல அவருடைய கிருபை உள்ள வார்த்தையை குறித்து சாட்சி சொன்னாங்க. அது கிருபை உள்ள வார்த்தையோட முடிஞ்சது. கேட்க ஒரு சமாதானம், கேட்க ஒரு ஆறுதல். ஆனா அங்க என்ன நடக்கல அப்படின்னா, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படலை, வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வெளிப்படலை. ஏன் வெளிப்படலைன்னா, அவர் வாயை அடைச்சிட்டாங்க. போதும் இதுக்கு மேல பேச வேண்டாம். அவர் இன்னும் ஆழமா போக ஆரம்பிச்சதும் அவரை ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. அவர் அங்கிருந்து போயிட்டார். அங்கிருந்து நேரம் எங்க போறார்? கப்பர்நகூம்ல அவருக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. என்ன வேணாலும் பேசுங்க. அப்பொழுதுதான் நாசரேத்தில் வெளிப்படாதது கப்பர்நகூம்ல வெளிப்பட்டது. அங்க இருக்கிற பிசாசுகள்லாம் அலறி கொண்டு ஓடுகிறது. ஏன்? அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? அதிகாரம் வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, ஜீவன் வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார். 3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ வல்லமையை தரித்துக்கொள். நீ பலன் கொள்ள எழும்பு.
ஆமே. நீ பலன் கொள்ள எழும்பணும்னா எதை விட்டு எழும்பணுமா? தூசியை உதறி விட்டு எழும்பு. எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறி விட்டு எழும்பு. பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? 137வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். வாழ்க்கையில ஒரு இழப்பு நஷ்டங்கள் வரும்போது அழுகை வருவது இயல்பு. ஆனால் நீ எத்தனை காலம் தான் அழுது கொண்டே இருப்பாய்? நாங்கள் உட்கார்ந்து அழுதோம். ஆண்டவர் சொல்ற அந்த தூசியை தட்டு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய பேரிழப்பு வரும்போது எல்லாரும் எங்க உட்காருவாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க. ஆண்டவர் உட்கார விடுவார். ஆனா எப்பவுமே உட்கார கூடாது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். அதுதான் பைபிள்ல இருக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் நீ பலன் கொள்ள எழும்பு. நீ அழுற, சரி அழு, கொஞ்ச நேரம் அழு, ஒரு 3 நாள் அழட்டும். ஆனா அதுக்கப்புறம் மரியாளே நீ இன்னும் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. நீ பலன் கொள்ள எழும்பணும். ஆண்டவரே நீங்க தான் ஒண்ணு செய்யலையே, நான் அதுக்கப்புறம் செய்யறேன், நீ முதல்ல எழும்பு. எங்க மரியாள் இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவரே அவளை எழும்பி வர சொல்லு. நான் 3 நாள் அவளை அழ விட்டேன், என்ன 4வது நாள் அழுதுட்டு இருக்கிறா. ஆமே, நீ எவ்வளவு நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? மோசே மரித்ததும் துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கம் கொண்டாடி முடிஞ்சாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், ஏய் பலன் கொண்டு திடமனதாரு. நீ அழும்போது நான் விட்டேன், ஆனா இப்படி அழுதுட்டே இருந்து கானானை இழக்க போறியா? இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை இதுதான். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைவிட்டு போனது, நஷ்டமானது, சில இழப்புகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது. நீங்க உட்கார்ந்து அழுறீங்க. ஓகே, எவ்வளவு காலம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறோம்? அடுத்து சுதந்திரிக்க வேண்டாமா? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினது என்னைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் கொள்ள நீ எழும்பு. எலியா பாருங்க, சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்து கொண்டான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்துக்கொண்ட எலியாவின் இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வைத்து அவனை என்ன சொல்வார் தெரியுமா? நீ எழுந்து. சொல்லுங்க, எழுந்து. நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை பாருங்கள். ஒரு சூறை செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. அடுத்த வார்த்தை, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. ஓகே, அப்பொழுது அவன் எழுந்து இருந்து இருக்கா? அவன் புசித்து குடிச்சல படுக்கையிலே அப்படி படுத்துட்டே எழும்பி உட்கார்ந்த ஒருவேளை மைண்ட் மாறிட்டுனா. இங்க போஜனத்தை வச்சது இவனை எழுப்ப. நல்ல அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டைம் இல்ல, 3 பாயிண்ட் சொல்லணும். தூதன் வந்து சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளே கண்ணே திறக்கிறார். அப்போ அவரு வந்து பார்க்கிறாரு. சொப்பனத்துல பார்த்தாரா, தரிசனத்துல பார்த்தாரா? ஒரு தூதன் வந்து சொல்லும் போது கண்ணை மூடிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்கும் போது யாரு இல்லை, தூதன் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு? அவர் சொன்ன ஆகாரம் இருந்தது. இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தை இருக்குது. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு தாராருன்னு தெரியாது.
பல நேரத்தில் தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள், பல நேரத்தில் அவரே வந்து சொல்லுவார், இதோ நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவரே சொல்லுவார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம கண்ணு திறந்து பார்த்தா இருக்கும். என்னென்ன சொன்னார், இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாரு. திருப்பியும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. எவ்வளவு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தை என்ன ஆகாரம். ஆனா நம்ம அதிலே அந்த சாம்பல்லையே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆமே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க தான் உண்டு ஆண்டவரே. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, முன்ன சும்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணிக்கு ஒரு சர்ச்சிலையாவது நிம்மதியா இருக்கலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமே, ஆண்டவர் கொஞ்ச நாள் அழ விட்டாரு. எவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருப்ப? யாக்கோபே, இவைகளை நினை, நீ அழுதுட்ட, ஓகே. துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு அப்படிதான் இருக்கும். மோசைக்காக அழுத போது நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் வந்து மைண்ட் பண்ணாதவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். அவரை மாதிரி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு வேற யாருக்குமே கிடையாது. ஆகார் அழுதாலும் ஏன் அழுறேன்னு கேட்பார். மரியாள் அழுதாலும் ஏன் அழுற. உயிர் தெழுந்த இயேசுவனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? பிதாவை போய் பார்க்கணும். போட மாட்டேங்கிறாங்க சிலர், அழுதே போட மாட்டாங்க. சில புருஷர்கள்லாம் இதுவரை போயிட்டு வரேன்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு, பிரயாணம் கேன்சல். இங்க எந்த அம்மா இருந்து அதான் தூதர்களை வச்சு சொல்லியாச்சு, அண்ணன் சொல்லிப்பார், சொல்லி அனுப்பிவிடு, இல்லைன்னா இங்க இருந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்க போங்க, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் பார்த்து ஆண்டவர் வந்து நின்றார். ஏமா அழுற, ஏன் அழுற, ஏன் அழுற? இதான் ஆண்டவர், என் உணர்வுகளை மதிக்கிற கர்த்தர், என் உணர்வுகளை. அதனாலதான் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் பெரு. ஆமென். என் நிலைமை மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னும். நல்ல கவனமா கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையில சரியான இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. யோபு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க உட்கார்ந்தார் தெரியுமா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் உடனே எழும் சொல்லல, அவன் அழட்டும், அவன் மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் பேசட்டும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். 31:40. கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வாக்கோதுமைக்கு பதிலாக கடலில் முளைக்க கடவுள் என்றார். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து பேசலான்னு வரும்போது இடையில இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறான். யாரு? எலிகோ. சரி, எலி எல்லாம் இடையில ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் பேசு, சாம்பல்ல உட்கார்ந்து பேசு. பேசி முடிச்சதும் எலிகோ மேட்டரை விட்டுருங்க. இப்போ யோபுவின் வார்த்தை முடிந்ததும் 38வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யோபுவின் வார்த்தை முடிஞ்சதும் அடுத்த உத்தரவு யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட வருது. நிறைய உத்தரவு இப்படி வர வர இடையில சில எலி கிடந்து ஓடி ஓடி. அதனாலதான் உத்தரவாக ஆண்டவர் பேசும்போது முதல்ல எலிகோவை ஸ்டாப் பண்ற. என்ன பண்ற பிறகு 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறதற்கு இவன் யார்? அவரை விட்டு தள்ளு. அடுத்த வார்த்தை,
இப்போதும். எலிகு மேட்டர் விடு, அவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அதை விடு. இப்போதும் இந்த வேடதான் கவனிக்கணும். புருஷனை போல இடை கட்டிக்கொள். அதன் அர்த்தம் என்னன்னா எலும்பு. அடுத்த ஸ்டெப் நீ வைக்கணும். நீ பலம் கொள்ளணும். நீ பலம் கொள்ளணும். நீ சாம்பல்லே உட்காந்து நீ புலம்பு. நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்ட. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோபுவின் வார்த்தை முடிந்தது, கர்த்தருடைய வார்த்தை தொடருது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்று. அண்ணாலே நீ ஊற்றுறது வரைக்கும் ரேமா வராது. ஏன்னா வந்தால் அதை அக்செப்ட் பண்ற இருதயம் உனக்கு இல்ல. உன் மனசுல அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும் போது எல்கானா எத்தனை வார்த்தைகளை சொன்னான், ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் போனதா? இல்ல. ஏன் போகல? நீ தூசியில உட்கார்ந்து இருக்கிற, வலியில உட்கார்ந்து இருக்கிற, வேதனையில உட்கார்ந்து இருக்கிற. வா, வந்து ஊற்று. அன்னாள் இருதயத்தை தேவ சமூகத்துல ஃபுல்லா ஊற்றுனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார். உன் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார், பேசுறார், பேசிட்டே இருக்கிறார். இடையில கொஞ்சம் சொன்னது போல ஆண்டவர் அதை மைண்டே பண்ணல. அவன் யாரு அப்படின்ட்டார். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு ஒன்னதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு அவங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னதான் தெரியும், எனக்கு ஒன்னதான் தெரியும். ஆமென். நீ எழும்பு புருஷனை போல. ஆமென். இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். அடுத்த வார்த்தை, இப்போதும் புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. நீ எழும்பு, பலன் கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பல்ல உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ். நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலன் கொள்ளுகிறது. ஆமென். ஹalleluya. வேதனை சாதாரண வேதனை இல்ல. உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே எழும்பு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ்.